வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு கொஸ்டின் வந்து sp3 hybrid orbital contains first option 1/4 s character. இதான் ஆக்சுவலாக ரைட்டு. ஏன்னா sp3 ஹைப்ரிடைசேஷனில் s ஒரு ஆர்பிட்டால், மொத்த ஆர்பிட்டாலோட எண்ணிக்கை 4, அப்போ 1/4 s கேரக்டர், அதாவது 25% s கேரக்டர். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன் வந்து 1/2 எஸ் கேரக்டர் அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னா எஸ்பிக்கு வரும். ஸோ 1/3 எஸ் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sp2க்கு வரும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சரியான ஆன்சர் எது அப்படின்னா sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் கண்டைன்ஸ் 1/4 எஸ் கேரக்டர், அதாவது 25%. இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒன்று. sp கேரக்டர் அப்படிங்கிறது sp ஹைப்ரிடைசேஷனில் s கேரக்டர் 50%, sp2 ஹைப்ரிடைசேஷனில் s கேரக்டர் 33.33%, sp3 ஹைப்ரிடைசேஷனில் s கேரக்டர் 25%. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதாவது என்னென்னா sp3 ஹைப்ரிடைசேஷன் வர்ற மாதிரி என்ன மாலிகுல் இருக்குது? மீத்தேன் எடுத்துக்கலாம். ஸோ அதில் s கேரக்டர் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. 25%. sp2 ஹைப்ரிடைசேஷன் வர்ற மாதிரி ஒரு அல்கீன் எடுத்துக்கலாம். அதில் s கேரக்டர் எவ்வளோ? இப்போ எத்திலீன் எடுத்துக்கிறாங்க, அதில் s கேரக்டர் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அது sp2 ஹைப்ரிடைசேஷன் 33.33% சொல்லிக்கணும். இப்போ அசிட்லீன் எடுத்துக்கிறாங்க, அதில் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ஸோ அது sp ஹைப்ரிடைசேஷன். கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன் அப்படின்னு வந்துச்சுன்னா sp ஹைப்ரிடைசேஷன். அப்போ அதில் s கேரக்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 50% s கேரக்டர் இருக்குது. ஸோ இந்த s கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபார் sp ஹைப்ரிடைசேஷன், sp2 ஹைப்ரிடைசேஷன், sp3 ஹைப்ரிடைசேஷன். அந்த 50%, 33.33% அண்ட் 25% வரதை நல்லா பார்த்துங்க. ரொம்ப முக்கியமானது ஹைப்ரிடைசேஷன் டாப்பிக்கில்.